அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி. நமது வாஸ்து சாஸ்திரத்தில் அடுத்த பரிமாணத்தை எட்டியுள்ளோம். வருகின்ற மாதத்தில் மொத்தம் 3 இடத்தில் வகுப்பு நடைபெற உள்ளது. முதல்ல மார்ச் 7, 8 கோயம்புத்தூரிலும், மார்ச் 15 நம்ம ஸ்ரீநகர் மாம்பலத்திலும், மார்ச் 22 காஞ்சிபுரத்திலும் நமது வகுப்பு நடைபெற உள்ளது. அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். கோவையில் உள்ளவர்கள், பொள்ளாச்சி அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் நம்ம வகுப்பில் அங்க கோயம்புத்தூரில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் ஒரே அடுத்தடுத்த நாள் 2 நாள் வகுப்பு. சென்னையில மாம்பலத்துல லெவல் 1 மட்டும் தான் சண்டே போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் லெவல் 2 பேஸ்ட் ஆன் ஷெடியூல் எடுக்கப்படும். காஞ்சிபுரத்துல லெவல் 2 எடுக்க போறோம். பேஸ்ட் ஆன் தட் நீங்க பண்ணிக்கலாம். ராணிப்பட்ட வெங்கடேஷ் சார், உங்க மெடிக்கல் பிசி ஷெடியூல்ல நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க பிளான் பண்ணிக்கங்க. மற்றவங்க எல்லாரையும் நம்ம கிளாஸ்ல சந்திப்போம். சரி, அடுத்த இந்த மாசம் இன்று அமாவாசை முடிவடைகிறது. மகா சிவராத்திரி ஆன்லைன் மீட்டிங்ல நான் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றதுல பெரும் மாற்றம் அடைவீங்க உங்க வாழ்க்கையில. அடுத்தது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம். அடுத்த மாசம் மாசி மகத்தை முன்னிட்டு எல்லா திருக்கோவில்லையும் பிரம்ம உற்சவம் ஆரம்பிக்கும். நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவரும், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பங்குனி உத்திரமும், காமாட்சி அம்மைக்கும் பிரம்ம உற்சவம் ஆரம்பிக்கிறது. அன்பர்கள் முக்கியமான வாழ்க்கையில பார்க்க வேண்டிய 3 கோடி, வாரியார் சுவாமி இதை அதி அற்புதமா சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வாழ்க்கையில 3 கோடியை தரிசனம் பண்ணியே இருக்கணும்ட்டு. 3 கோடினா என்ன கோடி? நம்ம என்ற பணம் இல்ல. இறைவன் கச்சியேகம்பத்தில் மூலஸ்தானத்தில் அவருக்கு மேலே உள்ளது விமானம் என்ற பெயர். அந்த விமானம் அப்படியே அச்சசலாக சுவாமி எழுந்தருள பண்ணி 4 மாட வீதிக்கும் வெளில வருவார் பிரம்மோற்சவத்துல. அது ருத்ரகோடி விமானம். கச்சியேகம்பத்துல இருந்து சுவாமி வெளியே வர ருத்ரகோடி விமானம். அதே போல் அன்னை காமாட்சி கருவறைக்கு மேல உள்ள விமானம் காமகோடி விமானம். அந்த காமகோடி விமானத்துல தாய் காமாட்சி எழுந்தருள்வா. அதே வரதராஜ பெருமான், தேவராஜ பெருமான், அவரோட விமானம் மேல பாத்தீங்கன்னா புண்ணியகோடி விமானம். அந்த விமானத்துல சுவாமி எழுந்தருள்வார், மாடவீதி வருவார். இந்த 3 கோடியும் பார்க்கணும். ருத்ரகோடி, காமகோடி, புண்ணியகோடி, இதுதான் 3 கோடி. இந்த கோடியை வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம தரிசனம் பண்ணணும். ஏன்னா 7 மோட்சப்புரியில நம்ம காஞ்சிபுரமும் ஒண்ணு. அதுல இந்த 3 கோடி ரொம்ப விசேஷம். இந்த 3 கோடியும் அளவற்ற ஆற்றல் கொண்டது. ஒரே நாள்ல இந்த 3 ஸ்தலத்தையும் தரிசனம் பண்ணணும். வரதராஜரை காலையில தரிசனம் பண்ணுங்க, காமாட்சி தரிசனம் பண்ணுங்க, ஏகாம்பரதரை தரிசனம் பண்ணுங்க. பள்ளி அறையில இரவு அவர்கிட்ட இருந்து வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பெரும் மாற்றம் நடக்கும். சரி, அடுத்த நிகழ்வு வாஸ்துல என்ன ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்ப அடுத்த கட்ட ஆய்வு போயிட்டு இருக்கு. பல ஊர்கள் இப்ப நான் சென்று அந்த பயணத்துல நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்கேன். அதுல இன்னும் புதுசா நம்ம வகுப்புல கத்துக்கிட்டது இல்லாம புதுசா பல விஷயங்கள் எனக்கு அறிமுகம் ஆயிருக்கு. இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. அது வருகின்ற வகுப்புல நம்ம அதை டைரக்டா சொல்லவும். இதை யூடியூப்ல போட முடியாது. கிளாஸ்ல தான் இது எடுக்க முடியும். எப்படின்னா, தெருக்கள், தெரு சந்து, சில பேர் பொது பாதை விடுறாங்க, சில பேர் ரோடு விடுறாங்க, சில பேர் சந்து விடுறாங்க, இல்ல எதிர் வீட்டு சந்து. நமக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறோம். கடை முச்சந்தில இருக்கு, இல்ல வீடு ஒரு கார்னர்ல இருக்கு. அது எந்த கார்னர் நமக்கு பெட்டரா இருக்கு, எந்த கார்னர் வாங்கினா நமக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காஞ்சிபுரம் ஃபுல்லா, வீதி ஃபுல்லா காலையில இருந்து ஆராய்ச்சி பண்ணி பல நுணுக்கங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம வகுப்புல கண்டிப்பா அந்த டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அடுத்த கட்டமா நம்ம நிகழ்ச்சியை இதை சொல்லியாச்சு. நீங்க இந்த விசேஷத்துல கலந்துக்குங்க. கோயில் திருவிழால பெரும் மாற்றம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில. நம்ம ட்ரஸ்ட்ல வெற்றிகரமா நம்ம சிவராத்திரி அன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு இரவு முழுக்க 5000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கப்பட்டது. மிக சிறப்பாக நடந்தது. இப்போ காஞ்சிபுரத்துல அடுத்தது கும்பாபிஷேகம் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு அதுக்கும் 5000 பேர் நம்ம அன்னதானம் பிளான் பண்ணியிருக்கோம். சிறப்பா நடக்கும் அன்பர்களின் திருவருளால்.
சரி, நம்ம மற்ற விஷயமெல்லாம் அடுத்த நாளை சந்திப்போம். உங்ககிட்ட இருந்து வெற்றி. நன்றி, வணக்கம். உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி.